அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹனீஃப்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சத்தான, ரொம்ப டேஸ்டியான, நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான அத்திப்பழம் ஹல்வா தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த அத்திப்பழ ஹல்வாவை ரொம்ப ஈஸியாக நம்ம ஹனீஃப்ஸ் கிச்சன் ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ட்ரை அத்திப்பழம் ஒரு ஃபுல் ரோல் எடுத்திருக்கேங்க. பாருங்க, ட்ரை அத்திப்பழம்ன்றது இந்த மாதிரி சணல்ல இப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா எடுத்துடலாம். நான் ஒரு 15 அத்திப்பழம் எடுத்திருக்கேன். இது ட்ரை அத்திப்பழம் தாங்க. இந்த 15 அத்திப்பழத்தை நான் ஒரு பவுல்ல போட்டுட்டு சுடு தண்ணி ஊத்தி வச்சிடுறேன். ஒரு அரை டம்ளர் அளவு சுடு தண்ணி இதை ஊத்தி வச்சிடலாம். இது முங்குற அளவு ஒரு 15 நிமிஷம் இது ஊறட்டும். ஏன்னா ட்ரை அத்திப்பழம் ரொம்ப ஹார்டா இருக்கும். நம்ம சுடு தண்ணியில ஊறும் போது அந்த ட்ரை அத்திப்பழம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிரும். நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப 15 நிமிஷம் ஆச்சு. இதை நான் இப்ப எடுத்து மிக்சி ஜார்ல போட்டுறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாங்க. இதை சும்மா மட்டும் நம்ம அரைச்சா போதும். ஊற வச்ச இந்த தண்ணியை நாம டம்ளர்ல ஊத்தி குடிச்சிடலாம். இதை கீழே ஊற்ற வேண்டாங்க. இதை நம்ம அப்படியே குடிச்சிடலாம். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸோ நம்ம இதை குடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த அத்திப்பழத்தை ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்க வேணாம். ஹல்வாக்கு நம்ம ஃபைன் பேஸ்டா அரைச்சாதான் நல்லா. இந்த அத்திப்பழத்தோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கிரன்ச்சினஸ். அப்ப ஸோ நம்ம அந்த கிரன்ச்சினஸ் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கிரன்ச்சியா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நான் அடுப்புல கடாய் வச்சு 50 கிராம் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நாம அரைச்சு வச்ச அத்திப்பழத்தை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து இந்த நெய் அத்திப்பழம் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த நெய்யும் இந்த அத்திப்பழம் பேஸ்ட்டும் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆயிரும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க இந்த மாதிரி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சில நாம இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ அத்திப்பழத்துல பாத்தீங்கன்னா சுகர் ஆல்ரெடி ஒரு 3/4 பங்கு இருக்கும். ஸோ நம்ம ரொம்ப சுகர் போட வேணாங்க. இதுக்கு நான் ஒரு 3 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். அதுவே போதும், ஹல்வாக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சு இந்த ஹல்வால இந்த சுகர் நல்லா கரையணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ நல்லாவே கரைஞ்சிருச்சு. நெய்யெல்லாம் அப்படியே வெளியே பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல நாம நட்ஸ், நம்மளுக்கு என்னென்ன நட்ஸ் விருப்பமோ அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பிஸ்தா கட் பண்ணி போடுறேன். அப்புறம் காஞ்ச திராட்சையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அப்புறம் பாதாமையும் கொஞ்சம் பொடிசா கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. கமகமக்கும் அத்திப்பழ ஹல்வா நம்மளுக்கு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இந்த ஹெல்த்துக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹல்வா. இந்த குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த அத்திப்பழ ஹல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் பாக்ஸில் நம்மளுக்கு ட்ராப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.